அதை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் வாசிச்சேன். அதுல ஒருவர் இப்படியாய் சொல்லுகிறார், அன்றைக்கு நான் வேலைக்கு கொஞ்சம் லேட்டா கிளம்பிட்டேங்க. கொஞ்சம் லேட்டா கிளம்புனேன். நான் லேட்டா கிளம்பி போனதுனால என்னுடைய ஆஃபீஸ் மேல விழுந்த அந்த வெடியிலிருந்து, அந்த பெரிய ஒரு அழிவிலிருந்து நான் காப்பாற்றப்பட்டேன். இதே போல அநேகர் சொன்னாங்க. அதுதான் ஆண்டவர் செய்கிற விதம். அதே போலதான் ஆண்டவர் சரியான நேரத்துல உங்களுக்கு வர வேண்டிய காரியத்தை கட்டாயம் செய்வார். Praise the Lord. இந்த நாள்ல உங்க ஒவ்வொருவரையும் மீண்டும் சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். ஜாய் அன்லிமிட்டெட், எல்லையில்லா சந்தோஷம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல, அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நீங்க இவ்வளவு நேரம் வர்ஷிப் பண்ணினீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். நம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை, நம்மை தைரியப்படுத்தும், நம்மை தூக்கி எடுக்கும், நம்மளை தட்டி எழுப்பும். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். அவருடைய வார்த்தை இந்த நாளிலே உங்களுக்கு வந்து அற்புதங்களை செய்ய போகிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்குள்ளே செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று அப்போஸ்தலராகிய பவுல் எழுதுகிறார். நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்குள்ளே செய்ய வல்லவராகிய அவர் இயேசு கிறிஸ்து. தேவன் நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை நமக்கு செய்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகளே இருக்கிறது, எவ்வளவோ பலவீனங்கள். என்னுடைய ஜெபத்திற்கு நீண்ட நாள் ஜெபித்தும் இன்னும் பதில் வரவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களே இல்லை. கடன் பாரங்கள் என்னை சுமத்துகிறது, என்னால் தாங்க முடியவில்லை. முக்கியமாய் வாலிபர்கள், நல்ல வேலை எனக்கு கிடைக்கவில்லை. இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து என்னால விடுபட முடியவில்லையே. இந்த குற்ற உணர்ச்சியில நான் தவித்து கொண்டிருக்கிறேனே, தோல்வியின் மேல் தோல்வியை பார்த்து கொண்டிருக்கிறேனே என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். உங்களை உயர்த்த போகிறார், கண்மலையின் மேல் நிறுத்த போகிறார். நீங்கள் சொல்லலாம், நான் ஜெபிச்சதை தவிர என்னுடைய வாழ்க்கையில மத்த எல்லாமே நடந்துருச்சு, என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன். You may be living a regretful life. நான் ஜெபிச்சதை தவிர மற்றதெல்லாம் நடக்குது. நான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டனோ அதை எனக்கு ஆண்டவர் செய்யலையே என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். நீங்கள் ஜெபித்த காரியங்கள் சிறிதான காரியங்கள். ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் அதிகமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். Because God's ways are always higher. உங்களுடைய வழிகளை பார்க்கிலும் தேவனுடைய வழிகள் மேலானவைகளாய் இருக்கிறது. தைரியமாயிருங்கள். இந்த இடத்துல 2 காரியங்களை பார்க்கிறோம், வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய். அதற்கு அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே. வல்லமை என்றால் என்ன? இந்த இடத்துல அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், இயேசு சுவாமி சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் போது நீங்கள் பலனடைந்து என்று சொல்லுகிறார். அதே போல 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய வல்லமையின் மூலம் நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான காரியங்களை பெற்றுக்கொள்ளுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதுமே நம்ம வேதத்துல வாசிப்பது, நாம் கேட்பதையெல்லாம் ஆண்டவர் தருவார் என்றுதான். நான் கேட்டா அதை ஆண்டவர் கொடுப்பார். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்னும் அநேக வசனங்களை வாசிக்கிறோம். மத்தேயு 21:22, யோவான் 14:13-14, மத்தேயு 7:7, 1 யோவான் 5:14-15, யாக்கோபு 1:6 இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் வேண்டிக் கொள்ளுவதை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த இடத்துல எபேசியர்ல 3:20 பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார்,
அதற்கு ஒரு படி மேல நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதை விட அதிகமாகவும் அவரால் செய்ய முடியும், அதிகமாக அவர் கொடுப்பார் என்று. அவருடைய அன்பு அவ்வளவு பெரிது, இயேசுவின் அன்பு அவ்வளவு பெரிது. நமக்காக சிலுவையில தன்னையே பலியாய் கொடுத்தவர் இது எல்லாவற்றையும் நமக்காக அருளாதிருப்பது எப்படி? He is an unlimited God. We cannot minimize him. அவர் பெரியவர், எல்லாவற்றிற்கும் பெரியவர். He is beyond the natural human brain that we can comprehend. He is beyond comprehension. இந்த பூமி, யூனிவர்ஸ், கேலக்சி எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட தேவன் அவர். இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம், நினைப்பதற்கும் அதிகமாய். நினைப்பது, தினமும் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நினைக்கிறோம். ரீசர்ச், ஆராய்ச்சி சொல்லுகிறது, நான் PhD படிக்கும் பொழுது நிறைய காரியங்களை ரிசர்ச் பேப்பர்ஸ் வாசிப்போம். அப்பொழுது ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். கிட்டத்தட்ட 87% நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைக்கிறபடியே தான் நம்ம வாழ்றோமா. இட்ஸ் our thoughts that make who you are. ஸோ நம்ம நினைக்கிறது என்ன, நம்மளுடைய தாட்ஸ் என்ன? பிரெயின்ல கிட்டத்தட்ட 400 பில்லியன் ஆக்ஷன்ஸ் நடக்கிறதாம். அதுல 2000 காரியங்களை பத்தி தான் நம்ம கான்சியஸா இருக்கிறோமா. இன்னொரு காரியத்தை வாசித்தேன், the brain never ages but just matures. மூளை எப்பொழுதுமே முதுமையாகாது, முதிர்ச்சி தான் அடையுமா, மெச்சூர் தான் ஆகுமா, ஏஜ் ஆகாதான். அவ்வளவு பவர்ஃபுல்லான இந்த பிரெயின்ல நம்ம நினைக்கிறதற்கும் அதிகமாய் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில படித்தாலும் இது எல்லாவற்றை காட்டிலும் தேவன் பெரியவர் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இப்படி நாம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் ஆண்டவர் ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில செய்கிறார்? ஏன் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியங்களை நம்ம பெற்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது, என்ன ஆசீர்வாதங்கள் வருகிறது? 3 பேரை உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து சொல்லுகிறேன். வேதத்துல 3 பேர் அப்படி அவர்கள் வேண்டிக் கொண்டதை விட அதிகமாய் பெற்றுக்கொண்டார்கள், நினைத்ததை விட அதிகமாய் பெற்றுக்கொண்டார்கள். அதுல முதலாவது நாம் வாசிப்பது மத்தேயு 14:17-21. அநேக ஜனங்கள் இயேசுவினிடத்தில் வந்து இயேசு அவர்களை சொஸ்தமாக்கி அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். அப்பொழுது திடீரென்று சீஷர்கள் வருகிறார்கள். சீஷர்கள் வந்து ஒரு வேண்டுதலை இயேசுவினிடத்துல வைக்கிறார்கள். இயேசுவே, நேரம் ஆயிடுச்சு, இவங்க எல்லாரையும் அனுப்பிடுங்க, அவங்க கிராமத்துல போய் அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி சாப்பிட்டுக்கட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல சீஷர்கள் பண்ணின வேண்டுதல் சின்னது. ஆனால் இயேசு அவங்கள்ட்ட சொன்னாரு, உங்கள்கிட்ட இருக்கிறத என்னிடத்துல கொண்டு வாங்க. 5 அப்பம் 2 மீன் தானே இருக்குன்னு சொல்றான். சரி, 5 அப்பம் 2 மீனை கொண்டு வாங்க. அவர் எடுக்கிறார். யோவான் 6:11 வாசிக்கிறோம், அவர் அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். மத்தேயு எழுதுகிறார் அதை ஆசீர்வதித்து என்று. யோவான் இன்னும் டீட்டெயிலா அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார் என்று எழுதுகிறார். அவர் அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை எல்லோருக்கும் கொடுக்கிறார். 5000க்கும் மேற்பட்டவர்கள் சாப்பிட்டு திருப்தியானது மாத்திரமல்ல, மீதம் 12 கூடை நிறைய எடுக்கிறார்கள். அதுதான் ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் பெருக்கத்தை கொடுக்கிறவர். உங்களுக்கு ஒரு மன நிறைவு உண்டாகும்படியான பெருக்கத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் சீஷர்களை போல இன்னைக்கு சின்ன வேண்டுதலை ஆண்டவர் பாதத்துல வைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் அதை பார்க்கிலும் மேலான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். நீங்க ஒரு கம்பெனி டார்கெட் பண்ணி இந்த இடத்துலதான் எனக்கு வேலை கிடைச்சா அது போதும், என் பிள்ளைக்கு அங்க கிடைச்சா போதும் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை பார்க்கிலும் மேலான இடத்துல உங்களை கொண்டு போகிறார். அதுதான் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர். அன்னைக்கு பாருங்க, சீஷர்கள் பண்ணின வேண்டுதலின் படியே ஏசப்பா சரி அவங்களை விட்டுருங்க, கிராமத்துல போய் சாப்பிட்டுக்கட்டும் விட்டுருந்தா யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட அற்புதம் நம்மளுக்கு வேதத்துல கிடைச்சிருக்குமா? அவர்களுடைய விசுவாசம் அன்றைக்கு திடப்பட்டிருக்குமா? அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கால்நடையாய் நடந்து போயிருப்பார்கள். கஷ்டப்பட்டு அவர்கள் தூரத்துல போய் சாப்பிட்டிருப்பார்கள். அநேகர் மயங்கி விழுந்திருக்க கூட கூடும். ஆனால் இயேசுவின் அன்பு நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்வது, நிறைவான பெருக்கத்தை கொடுப்பது. 2வதாக அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல இன்னொரு மனிதனை பற்றி வாசிக்கிறோம்.
அந்த மனிதன் ஒரு முடவனான மனிதன். ஒரு தேவாலயத்துல அலங்கார வாசல்ல, எருசலேம் தேவாலயத்தின் அலங்கார வாசலுக்கு முன்பதாக உட்கார்ந்து பிச்சை கேட்கிற ஒரு மனிதன். பேதுரும் யோவானும் வராங்க. அவருடைய வேண்டுதல் பாருங்க, 3ஆம் வசனம், அப்போஸ்தலர் 3:3. பேதுருவை யோவானை பார்த்து பிச்சை கேட்டான். பிச்சை தான் கேட்கிறார். ஏதாவது எனக்கு கிடைக்குமா, மத்தவங்கள போல ஒரு 4 காசு போட்டுட்டு போவாங்க, அப்படிதான் யோசிச்சார். ஆனா அன்றைக்கு பாருங்க, பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், பரிசுத்தாவியினால் நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். அதே அப்போஸ்தலர் அடுத்த அதிகாரத்துல தான் இந்த சம்பவம் வருகிறது. அவர்கள் தேவாலயத்துக்கு வரும் பொழுது அவர்கள் பார்த்து சொன்னார்கள், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்துல இல்ல, எழுந்து நட என்று இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடக்க வைத்தார்கள். ஹல்லேலூயா. நம்மளுடைய வேண்டுதல் சின்னதா இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அதை குறித்த காலத்திலே உங்களுடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார், சரியான நேரத்துல செய்ய விரும்புகிறார். அந்த யோசிச்சு பாருங்க, அந்த முடவன் பல நாட்கள் அங்க உட்கார்ந்து இருக்க கூடும். அநேகர் வந்திருப்பாங்க. ஏன் இயேசுவின் இயேசுக்கு முன்பு இயேசு ஊழியம் செய்த நேரத்துல கூட அவர் இருந்திருக்க கூடும். ஆனால் ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்திருந்தார். பலமுறை சீஷர்கள் போய் வந்து கொண்டிருந்தார்கள் தேவாலயத்துக்கு. ஆனால் அன்றைக்கு தான் வைத்திருந்தார், குறித்து வைத்திருந்தார். ஏன் தெரியுமா? அன்றைக்கு தான் அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் வந்திருந்தார்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணி நடந்து வந்து கொண்டிருந்தார். அந்த குறித்த காலத்திற்காக அவனை வைத்திருந்தார். அந்த முடவனை கர்த்தர் எழும்பி நடக்க செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான காரியம் வேண்டும் நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் குறித்த காலத்துல அதை செய்வார் என்பதை மறந்து விடாதீங்க. நீங்களே ஆச்சரியப்படும்படி, அப்பா இது கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா கூட எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும், சரியான நேரத்துல எனக்கு கிடைச்சிருச்சே என்று நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும்படியாய், துதிக்கும்படியாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். 9/11 அட்டாக் பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு டெமாலிஷ்மெண்ட் நடந்தது, பெரிய ஒரு கேட்டாஸ்ட்ரஃபி, பெரிய ஒரு அழிவு. அது அந்த நேரத்துல அநேகர் காப்பாற்றப்பட்டார்களாம். அதை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் வாசிச்சேன். அதுல ஒருவர் இப்படியாய் சொல்லுகிறார், அன்றைக்கு நான் வேலைக்கு கொஞ்சம் லேட்டா கிளம்பிட்டேங்க, கொஞ்சம் லேட்டா கிளம்பினேன். நான் லேட்டா கிளம்பி போனதுனால என்னுடைய ஆபீஸ் மேல விழுந்த அந்த வெடியிலிருந்து, அந்த பெரிய ஒரு அழிவிலிருந்து நான் காப்பாற்றப்பட்டேன் என்று சொன்னார். இதே போல அநேகர் சொன்னார்கள். அதுதான் ஆண்டவர் செய்கிற விதம். அதே போலதான் ஆண்டவர் சரியான நேரத்துல உங்களுக்கு வர வேண்டிய காரியத்தை கட்டாயம் செய்வார். சரியான நேரத்துல உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். சரியான நேரத்துல உங்களை எடுத்து பயன்படுத்துவார். சரியான நேரத்துல உங்களை பலப்படுத்துவார். சரியான நேரத்துல பிரிந்திருக்கிற உங்கள் குடும்பத்தை கர்த்தர் எடுத்து சமாதானமுள்ள குடும்பமாய் மாற்றுவார். கர்த்தர் நிச்சயம் செய்வார். கடைசியாக நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன் வேறு என்ன ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார்? மார்க் 5ஆம் அதிகாரத்துல இன்னொரு மனிதனை பற்றி வாசிக்கிறோம். அசுத்த ஆவியுள்ள ஒரு மனிதன், கதரேனுடைய நாட்டில் இருக்கிற அசுத்த ஆவியுள்ள ஒரு மனிதன். அந்த மனிதன் கல்லறையில இருந்து, ஏன் கல்லறையில தங்கி இருந்தாங்கன்னா, அந்த காலத்துல அந்த கல்லறைகளில, யூதருடைய கல்லறைகளை யூஸ் பண்ணாத கல்லறையில இப்படிப்பட்டவர்கள் போய் அங்க தங்கிக்குவாங்களாம். இப்படி கஷ்டப்படுறவங்களாம் அங்க போய் கொஞ்ச நாள் அப்படியே இருப்பாங்களாம். அதே போலதான் இந்த மனிதன் தனியா ஊருக்கு வெளியே அந்த கல்லறை ஏரியால இருக்கார். ஏசப்பா வருகிறார், இயேசு அவனை விடுதலையாக்குகிறார். இயேசு விடுதலையாக்குகிறார். அந்த அசுத்த ஆவியுள்ள மனிதன் அன்றைக்கு விடுதலையானான். அந்த அசுத்த ஆவியுள்ள மனிதன் விடுதலையான உடனே ஒரு வேண்டுதலை ஏசப்பாட்ட வைக்கிறார். வசனம் 19, மார்க் 5:19 அந்த 18ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கலாம். சொல்லுகிறார், இயேசுவே நானும் உங்களோட கூடவே நான் வந்துடட்டுமா அப்படின்னு கேட்கிறார். உங்க கூடயே நான் இருக்கிறேனே ஏசப்பான்னு கேட்கிறார், சீஷர்கள் இருக்கிறது போல. ஆனால் 19ஆம் வசனத்துல ஏசப்பா சொல்லுகிறார், இல்ல நீ போய் எல்லோருக்கும் அறிவி, நான் உனக்கு செய்த அற்புதத்தை நீ போய் எல்லாருக்கும் அறிவிக்கணும் என்று சொல்லுகிறார். அவர் போய் எல்லாருக்கும் அறிவிக்கிறார். அதே வேத வசனத்துல 20ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அடுத்த வசனம்,
அவர் அறிவித்ததை கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் ஆண்டவர் செய்கிறார் என்றால், அன்றைக்கு அந்த மனிதன் சின்ன ஒரு வேண்டுதலை வைக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் பெரியதா இருந்தது, வேறு காரியமா இருந்தது. ஏசப்பாவோட கூட இருப்பது மாத்திரமல்ல, நீ போய் எல்லாருக்கும் அறிவின்னு ஒரு சுவிசேஷகனை போல ஆண்டவர் அனுப்பிவிட்டார். பாருங்க, அன்றைக்கு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்யும் பொழுது, நீங்கள் மாத்திரமல்ல, எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ரிக்ரெட்டே இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில அதை பற்றின ஒரு கவலையே இருக்காது. துதி மாத்திரமே வரும். ஆண்டவரை பார்த்து நன்றி மாத்திரமே சொல்லுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நம்மளுடைய வாழ்க்கையில செய்கிற தேவன் இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். முதலாவது, நிறைவான பெருக்கத்தை கொடுக்கிறார். 5 அப்பம் 2 மீனை பெருக்கி கொடுத்தார். சீஷர்கள் அனுப்பிவிடும்படி கேட்டார்கள், ஆனால் இயேசு பெருக்கி கொடுத்தார். 2வதாக, குறித்த காலத்திலே சரியான நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அதுதான் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் அவர் செய்கிற விதம். 3வதாக, மற்றவர்கள் நீங்களும் ஆச்சரியப்படும்படி செய்வார். அதுதான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் ஆண்டவர் செய்து உங்களை மகிழ்விக்கிற விதம். அவ்வளவு இயேசுப்பா நம்மளை நேசிக்கிறார், அவ்வளவு நேசிக்கிறார். நாம் ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள பிதாவே, அப்பா பிதாவே, இந்த நாளிலும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்கிறீர். உமக்கு நன்றி. நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி, 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 நன்றி. இப்பொழுதும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிற ஒரு காலத்திற்குள்ள தேவனை இப்பொழுது அவர்களை பிரவேசிக்க செய்கிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. இன்றையிலிருந்து இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த ஆசீர்வாதத்தின் கதவுகள் இப்பொழுது திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவன், இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தடைகள், உயர்வுக்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது உடைக்கப்படுவதாக, இப்பொழுது உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா, முதலாவதாக நாங்கள் எங்களை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வேண்டுதல் இவ்வளவு நாள் சின்ன சின்ன காரியங்களாய் மனுஷீகமான வேண்டுதல்களை நாங்கள் பண்ணி கொண்டிருந்தோம். ஆனால் இன்றையிலிருந்தோ நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி, அந்த மேலான உம்முடைய சித்தத்தின்படி பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்கிறதின்படி நாங்கள் வேண்டுதல் செய்ய போகிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நீர் செய்ய வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது அப்பா, உம்முடைய வார்த்தை சத்தியம். இப்பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய ஆசீர்வாதம் வரட்டும் அப்பா, வரட்டும் இயேசு சுவாமி. இப்பொழுதும் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த காரியங்கள்ல நான் தவறு செய்துட்டேன், என்னுடைய வாழ்க்கையில நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே என்று உங்களுடைய பாவங்களை முதலாவது அறிக்கையிடுங்க. நீங்க எவ்வளவு ஆண்டவரிடத்துல அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடுறீங்களோ, எவ்வளவு உங்களை ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்த்துகிறீர்களோ, ஆண்டவர் அவ்வளவாய் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இப்பொழுது ஒரு நிமிடம், இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன் ஏசப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா. தவறான எண்ணங்கள், புறம் கூறுதல், தேவையில்லாத பேச்சுக்கள், இப்படிப்பட்ட அநேக பாவங்களிலிருந்து என்னை விடுவியும் சுவாமி. கேளுங்க, கேளுங்க. முக்கியமா வாலிபர்களுக்காய் ஆண்டவர் இன்று பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த இணைந்திருக்கிற ஒவ்வொரு வாலிபரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்க எவ்வளவு அடிக்ஷன்ல இருந்தாலும், எவ்வளவு அடிமைத்தனத்தில் இருந்தாலும், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை
ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படியே இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். இப்பொழுது அந்த சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. அடிமைத்தனங்கள் மாறுவதாக, ரகசிய பாவங்கள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருடைய வாழ்க்கை இப்பொழுது சுத்திகரிக்கப்படுவதாக. வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமை எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதற்காக எங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது சுத்திகரிக்கப்படட்டும் என்று யாரெல்லாம் இந்த நாளில் ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருடைய வாழ்க்கை ஆளுகை செய்யும். Help them to walk in the spirit always. Help them to soar in the spirit. Help them to move in the spirit, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையை இப்பொழுது நீர் ஆளுகை எடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுது வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமான பெருக்கத்தை ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்யும்படியா ஆவலா இருக்கிறார். இப்பொழுது ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தில் என்னுடைய வாழ்க்கையில பெருக்கம் வேணும். கொஞ்சம் சம்பளம் வாங்குறீங்க, பிசினஸ் வீழ்ச்சி அடைஞ்சிடுச்சு, கொஞ்சம் காரியங்கள் தான் உங்க கையில் இருக்குது. ஆனால் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், அதை நான் பெருக்கி தருவேன். 5 அப்பம் 2 மீனை பெருக்கி கொடுத்தனே, இதை செய்ய மாட்டேனா? ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஏசப்பா பெருக்கி தாரும் அப்பா, இதை பெருக்கி எனக்கு தாரும், பெருக்கி தாரும் அப்பா. என்னுடைய குடும்பத்துல என்னுடைய கஷ்டங்களை எடுத்து போடுமே சுவாமி. இப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறார். பெருக்கம் வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இவ்வளவு நாள் அபிஷேகம் இல்லாமல் நீங்க இருந்தீங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை புதிய அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறது இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது அபிஷேக நதி, the river of life, அபிஷேக நதி பாய்கிற இடமெல்லாம் பலன் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. இப்பொழுது கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. இந்த அபிஷேகம் போதாது, ஆவியின் 9 வரங்களும் வேணுமே என்று ஜெபிக்கிறீங்க. இப்பொழுது ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கேளுங்க, கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. கர்த்தர் உங்களை புதிய அபிஷேகத்தால் நிரப்புகிறார். புதிய பாஷைகளை கொடுக்கிறார். நவமான பாஷைகளை பேசும்படி செய்கிறார். விசுவாசிகளின் அடையாளங்களாவன நவமான பாஷைகளை பேசுவார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. பல நாள் வேதத்தை படிக்காம இருக்கிறீங்க, வேதத்தை படிச்சா தூக்கம் வருதுன்னு சொல்றீங்க, வேதத்தை படிக்க முடியல, அபிஷேகத்தை நிறைந்து ஜெபிக்க முடியல. கர்த்தர் அந்த சிறையிருப்பை இப்பொழுது மாற்றுகிறார். விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, என்னென்ன காரியங்களுக்காக இந்த நாள்ல காத்திருக்கிறார்களோ குறித்த காலத்தில் அது வரும்படி செய்யும் அப்பா. குறித்த நேரத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி செய்யும் அப்பா. எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால. வியாதியுள்ள ஒவ்வொரு சரீரத்திற்குள்ளும் தேவனுடைய வல்லமையினால இப்பொழுது சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. இவன் இந்த சாட் பாக்ஸ் யாரெல்லாம் எழுதி இருக்கிறார்களோ இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. Be healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக. கர்த்தருடைய வல்லமை இருக்கிற இடத்திலே ஒரு வியாதிக்கு இடம் இல்லை, பலவீனத்துக்கு இடம் இல்லை. தேவன் இப்பொழுது சுகமாக்குகிறார். முதுகு வலிகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால. முழங்கால்குள்ள ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக. Be healed in the name of Jesus. நர்வ்ஸ்குள்ள ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக. காஃப் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. சுகம் உண்டாவதாக. Holy Spirit, spinal cordல இருக்கிற வலிகள், காம்ப்ளிகேஷன்ஸ் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் இப்பொழுது உங்களை சுகமாக்குகிறார். பல நாட்கள் வயிற்று பிரச்சனை இப்பொழுது இயேசு உங்களை சுகமாக்குகிறார். விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுப்பா உங்களை சுகமாக்குகிறார். ஹார்ட்ல ஹோல் இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக. Be healed in the name of Jesus. கர்த்தருடைய பெலன் இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளே இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த பெலன் ஒவ்வொருடைய சரீரத்தை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினால. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய வல்லமைக்காய் நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை கிரியை செய்யட்டும் அப்பா. இந்த வார்த்தை உறுதிப்படுத்தும், இந்த வார்த்தை நிறைவேறச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.